ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றோம். இன்றைய தினம் 753வது நாமாவளியாக ஓம் லோகபந்தவே நமः. முருகப்பெருமான உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உறவினராய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த உலக மக்களுக்கு உறவுகள் அப்படின்றது எல்லாமே இருக்குது. தாய், தந்தை, அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா விதமான அக்கா, அண்ணா, தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, அப்படி எத்தனையோ உறவு முறைகள் வாழ்க்கையில் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த உறவு முறைகள் எல்லாமே ஒரு காலம், சில காலம்தான். எப்பொழுதும் எந்த பிறப்பு எடுத்தாலும் நமக்கு பந்து யார் அப்படின்னா இறைவன் தான், குமார பரமேஸ்வரன் தான். அதனால்தான் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் நீங்கள் எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும், நாங்கள் மறக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் அடியார்கள் எல்லாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறது. மற்ற உறவுகள் இல்லை பதவிகள், பொருள் எதுவும் நம்ம கூட வராது. அதுதான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், கூறுகொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டு ஆடுவீர்கள், போர்கொண்ட காலன் உனை கொண்டு போம் அன்று, பூண்பனவும் தார்கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாலிகையும் ஆர்கொண்டு போவார், ஐயோ கெடுவீர் நும் அறிவின்மையே அப்படின்வார். எல்லா விதமான செல்வங்கள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் நம்ம கூட வரக்கூடியது எது அப்படின்னா இறை சக்தி மட்டும்தான். அதனால்தான் அவர் அந்த இடத்துலையும் ருத்ரமூர்த்தியாக நிற்கிறார். நம்மளை பயப்படாமல் நம்மளை காப்பாற்றக்கூடியவராக, பற்றற்ற அந்த பரம்பொருள் நம்மளை பற்றி இருக்கார். அப்போ அவரை நம்ம பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இறைவன் தான் நம்மளுடைய முக்கியமான எப்பொழுதும் உள்ள உறவு. அதை தான் இந்த நாமாவளி இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் உறவினராக இருப்பவர் குமார பரமேஸ்வரன் அப்படின்றத இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. இந்த ஆத்மா என்ன கதி அப்படின்னும் பொழுது சிவகதி அடைவதற்கு தான் ஆதாரம். அந்த சிவகதி அடைவதற்கு இறைவன் அருள் வேண்டும். அப்பேற்பட்ட அந்த உயிர்களுக்காகவே அவர் தயாராக இருக்கார். அப்பேற்பட்ட உறவாக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் லோகபந்தவே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்ரமணியாய நமः.